வணக்கம் ஃபுல் ஸ்டாக்கர்ஸ். இன்னொரு ஜாவா வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் ரெக்கார்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஜாவா ரெக்கார்ட்ஸ் ஜாவா 14ல் இன்ட்ரடியூஸ் ஆகி ஜாவா 17 LTS வெர்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரெக்கார்ட்ஸ் உங்களுடைய சிஸ்டத்தில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்குது. அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட்ஸ் எதனால் இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க, ஜாவா கிளாஸஸில் என்ன பிரச்சனை, இல்லை எந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக ரெக்கார்ட்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் மூலமாக பார்க்கலாம். முதல்ல ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். டே 5 இதுக்குள்ள ஒரு மெயின் ப்ரோக்ராம் ஆஸ் யூஷுவல் மெயின் ப்ரோக்ராம், அதுக்குள்ள பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இதில் ஒரு சிஸ் அவுட் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிப்போம். ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். சரி, ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிட்ட ஒரு ஜாவா கிளாஸ் இருக்குன்னு வச்சுப்போம். நம்மளுடைய ஓல்டு வேல எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. எம்ப்ளாயிக்கு என்ன இருக்கும், எம்ப்ளாயிக்கு ஒரு நேம் இருக்கும், ஸ்ட்ரிங் நேம், அப்புறம் ஸ்ட்ரிங் எம்ப்ளாயி கோடு இருக்கும். இது ரெண்டுமே நம்ம ப்ரைவேட்டாக வைப்போம், ஏன்னா ஆக்சஸ் மாடிஃபையர் நம்மளுடைய கிளாஸஸோடைய ப்ராப்பர்ட்டிஸை வெளியில் நம்ம காட்ட மாட்டோம். இதுக்கு வந்து ஒரு ஜென்ரேட் கெட்டர்ஸ் செட்டர்ஸ் வச்சு பப்ளிக் கெட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம், செட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ இதில் நமக்கு சரி, இப்போ இந்த ஆப்ஜெக்டை நம்ம இங்கே கிரியேட் பண்ணலாம். என்ன பண்ணுவோம், எம்ப்ளாயி emp obj equal to new employee அப்படின்னு கிரியேட் பண்ணணும். நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு வேணும்னு வச்சுப்போம். என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணலாம். எம்ப்ளாயி ஸ்ட்ரிங் நேம் கமா ஸ்ட்ரிங் கோட். இது என்ன பண்ணுவோம், திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேமும் திஸ் டாட் கோட் ஈக்குவல் டு கோட். இது ரெண்டுத்துலையும் நம்ம செட் பண்ணிடுவோம். டபுள் இ. ஓகே, சரி, இப்போ கன்ஸ்ட்ரக்டர் ரெடி. ஸோ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே நான் இனிமேல் என்ன பண்ணலாம், நேமும் நேம் கம்மா கோட் ரெண்டுமே கொடுத்து கிரியேட் பண்ணலாம். இந்த ஆப்ஜெக்டை நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட். சரி, எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. இதுக்குள்ள நமக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு தெரியல. வேல்யூ என்ன தெரியணும்னா toStringனு ஒரு மெத்தட் இருக்கு. toString ஓவர் ரைட் பண்ணி இங்க ரிட்டர்ன்ல ரிட்டர்ன் நேம் கூட கோட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம போய் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் குள்ள இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகுது. சூப்பர். அடுத்தது இன்னொரு கிளாஸ், இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். இந்த தடவை நேம் ஆப்ஜெக்ட் 1ன்னு கொடுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் ஈக்குவலான்னு செக் பண்ணணும். this outல emp ஆப்ஜெக்ட் டாட் ஈக்குவல்ஸ் emp ஆப்ஜெக்ட் 1. இது ரெண்டு ஆப்ஜெக்டும் ஈக்குவல் இல்லைன்னு வந்துடுச்சு. சரி, இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் toString கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஈக்குவல்ஸான்னு செக் பண்ணுறோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு ஜஸ்ட் டேட்டா கேரியராக இருக்க போகுது அப்படின்னு வச்சுப்போம். டேட்டா கேரியர் அப்படின்னா டேட்டாவை நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா எதையும் இதுக்குள்ளே செட் பண்ண மாட்டோம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபைனல் ஆப்ஜெக்டாக இருக்க போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ப்ராப்ளம் நமக்கு வரும் அப்படின்னா, இன்னொரு புதுசாக ஒரு வேரியபிள் இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஏரியா அப்படின்னு புதுசாக ஒரு வேரியபிள் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன பண்ணணும், கன்ஸ்ட்ரக்டரில் போய் திரும்பி நம்ம இங்கே ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா கீழே toStringலேயே ஆட் பண்ணணும்.
இப்போ நம்ம இங்கே ஈக்குவல்ஸ் மெத்தடை நம்ம ஓவர் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் நம்ம மாற்றணும். இப்போது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஆட்ரிபியூட்டுக்கும் இந்த மாதிரி இவ்வளோ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது எஃபிஷியண்ட்டான கோடிங் கிடையாது. அதுவும் இந்த ஆப்ஜெக்டோ இந்த கிளாஸோ வந்து டேட்டாவை ஜஸ்ட் ஹோல்ட் தான் பண்ண போகுது. இதை வந்து டேட்டாவை மாற்றாது, கேரியராக தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கோடிங் வந்து கொஞ்சம் கஷ்டமானது. இதுக்காக தான் ஜாவா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு. இப்போ ஹேண்ட்ஸ் ஆனில் பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நியூ இங்கே ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், புதுசாக கிளாஸ் இன்டர்ஃபேஸ் ஈன மாதிரி ரெக்கார்டுன்னு இருக்குது. நான் இங்கே இதே எம்ப்ளாயி ரெக்கார்டு அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணுவேன், ஸ்ட்ரிங் நேம் கமா ஸ்ட்ரிங் கோட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய எம்ப்ளாயி கிளாஸ் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம எம்ப்ளாயி ரெக்கார்டை கிரியேட் பண்ணுவோம். எம்ப்ளாயி டைப்போ எம்ப்ளாயி, இதை ரீநேம் பண்ணிடலாம். ரீஃபேக்டர் ரீநேம் எம்ப்ளாயி ரெக்கார்ட். அதனால தான் ஆட்டோ சஜஸ்டில் வரல. எம்ப்ளாயி ரெக்கார்ட் ஆர்னு வந்திருக்கா. இஎம்பி ரெக்கார்ட் 1 ஈக்குவல் டு நியூ இஎம்பி ரெக்கார்ட் ஆஃப் நேம் கோட். இப்போ ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடுச்சு. இது கூடயே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரும் கிரியேட் ஆகி வந்துடுச்சு. எம்ப்ளாயிக்கு நம்ம தான் கிரியேட் பண்ணணும். சரி, அது சால்வ் ஆயிடுச்சா? அடுத்தது இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். எம்ப்ளாயி ரெக்கார்ட் இதை பிரிண்ட் பண்ணினா நமக்கு என்ன தெரிகிறது? இங்கே பாருங்க, டூ ஸ்ட்ரிங்கை கொடுக்காமலே அதுக்குள்ளே இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டாங்க. டூ ஸ்ட்ரிங்கும் நமக்கு கூடயே வந்துடுச்சு. நம்மளுடைய போஜோ பழைய டைப்பில் வந்து நம்ம டூ ஸ்ட்ரிங்கை கொடுத்தோம். இதில் நம்ம டூ ஸ்ட்ரிங்கை கொடுக்கவே இல்லை. எங்கே இருக்குது? இங்கே இருக்கு. நம்ம டூ ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுக்கவே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதுவும் சேர்ந்து வந்துடுச்சு. சரி, இப்போ இந்த மூணாவதா ஈக்குவல்ஸையும் பார்த்துருவோமே. புதுசாக இன்னொரு ஆப்ஜெக்ட் சேம் 2னே கிரியேட் பண்ணிக்கிறேன். சிஸ் அவுட்டில் இஎம்பி ரெக்கார்ட் 1 டாட் ஈக்குவல்ஸ் இஎம்பி ரெக்கார்ட் 2. ட்ரூ. நமக்கு அந்த டாட் ஈக்குவல்ஸும் வந்துடுச்சு. ஸோ ரெக்கார்ட்ஸ் வந்து நிறைய விதத்தில் யூஸ் ஆகும். இப்போ உங்களுடைய டேட்டா ரீட் ஒன்லியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப டேட்டாவை மாற்ற வேண்டாம் உங்களுக்கு அப்படின்னா ரெக்கார்ட்ஸ் யூஸ் ஆகும். ஏன்னா இதில் போய் நீங்கள் டேட்டாவை மாற்ற போகிறது கிடையாது. மீதி நார்மலான கிளாஸஸ் மாதிரி மீதி நீங்கள் ஆட்ரிபியூட்ஸ் மெத்தட்ஸ் எல்லாமே டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த ரெக்கார்ட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. கற்போம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம். டேக் கேர். பாய் பாய்.